ஹாய் காய்ஸ், எல்லாம் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது ரேமோ பாய். போன பாட்டு எதோட முடிச்சிருப்பானா, ஜங்குக் தயாங்க அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஜங்குக்குடைய அம்மா தயாங்க இங்கேயே இருக்க வச்சுருப்பாங்க. ஜங்குக்கும் தயாங்க பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருப்பான். அதோட தான் முடிச்சிருப்பான். இப்போது அதிலிருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது தயாங்க மனசெல்லாம் ஒரே பயமாக இருக்குது. அச்சோ, நான் என்னன்னு பண்ணுவேன், எப்படின்னு தப்பிப்பேன், இதெல்லாம் ஒரு குடும்பம்னு நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, அவங்கிட்ட மாட்டியிருந்தா கூட என்னை இவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அவங்கிட்டேருந்து தப்பிக்கிறேன்னு மொத்தமாக இவங்கிட்ட வந்து சிக்கியிருக்கேன்ட்டு அப்படியே கதறிட்டு இருக்கான். அப்போ ஜாங்கு தயங்கிட்ட வந்து, பேபி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, தயாங்க ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டு, டேய் இப்போ எதுக்குடா மூச்சு எழுந்தது கிட்ட காட்டுற அப்படின்னு கேட்க, ஏன் என்னாச்சு, நான் பயந்துட்டேன்ல. ஐயோ, பயந்துட்டியா? ஏன் பேபி, நான் அவ்வளோ கொடூரமாக இருக்க இல்லை சொல்லு. இல்லைப்பா, அவ்வளோ அழகாக இருக்கு, அதான் பயந்துட்டேன். என்ன பேபி இப்படி கிண்டல் பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன். டேய், நானடா உன்னை பண்ண சொன்னேன், நீயே பண்ண, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? என்ன பேபி இப்படி பேசிட்ட, இங்கே வா வா, என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிட தயாங்கு. ஐயோ கடவுளே, இவனுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? உண்மையிலுமே மாஃபியாவா, இல்லை இதுக்கு ஏதாச்சும் லூசு கும்பலா? ஒன்றும் புரியல. சங்கு, நீ ஏன் இப்படி இருக்க? நல்ல பையன் தானே. பாரு, எவ்வளோ பெரிய வீடு, உன்னை சுற்றி அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க. நீ நினச்சத நடத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது. நீங்கள் பெரிய இடம். ஆனால் நான் பாரு, அப்படிலாம் கிடையாதுல்ல. சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்ல, ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் பரவாயில்ல பேபி, அதான் என்கிட்ட இருக்குல்ல, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல, தயாங்க மனசில் ஐயோ, சரி எனக்கு இருக்கன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இது லூசு இல்லை, இது பைத்தியம் இல்லை, இது மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கே, நான் என்னென்ன பண்ணுவேன்ட்டு அப்படியே மண்டையை பிச்சிட்ருக்கான். அப்போது தயாங் ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு, என் ஃபேமிலி என்னை தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போகிறேனே, என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்லை பேபி, நீ போகக்கூடாது, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், அம்மா சொன்னாங்கல்ல, நீ கேட்டல. ஐயோ, அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா அப்பா பாவம்ல, நான் வரலன்னு அவங்க பயப்படுவாங்கள்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு அவங்க பதறுவாங்கள்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு யோசிச்சுட்டு, ஆமாம், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ, இல்லை நான் நேரில் போகிறேன், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ. இல்லை நீங்கள் தான் இருக்கும்ன்ட்டு அப்படி கிட்ட வரான். தயாங் எட்ட போகிறான். இப்போது ஜங்கு தயாங்க பிடிச்சி எடுத்து அப்படியே லாக் பண்ணி அவன் ஹிப்பை பிடிச்சி அப்படி நின்றுட்டுருக்கான். தயாங்க மனசில், அச்சோ, சரியான காம வெறி பிடிச்சவனா இருப்பானோ, நான் என்னன்னு சொல்கிறது, பேசாமல் எல்லாத்தையும் காட்டிடலாமா, நான் பொண்ணு இல்லை பையன்னு. ஐயோ, அப்படி காட்டானா ஆள் மாறாட்டம் பண்ணுறேன்னு சீட்டிங் கேஸ் போட்டு என்னை உள்ளே தள்ளுவானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? சோ வசமாக வந்து சிக்கியிருக்கேனே. ஐயோ அப்பா, ஏன்பா இப்படி என் வாழ்க்கையில் விளையாடுற? விதி ஒரு பக்கம் விளையாடுதுன்னா என் வாழ்க்கையில் நீ ஒரு பக்கம் விளையாடுற. நீ விளையாட்டை பார்த்தியா இப்போ என்ன நடக்குதுன்ட்டு தயாங்க புலம்பிட்டே நின்றுருக்கான். ஜங்கு தயாங்க பார்த்துட்டு, என்ன யோசிக்கிற பேபி, என்ன யோசிக்கிறேன்ட்டு கேட்க, ஐயோ இப்போ எதுக்கு இவன் இப்படி வடிகிறான்? சங்கு, சொன்னால் கேட்பல்ல, இந்த மேரேஜ் வேணாமே. இல்லை பண்ணுறேன்ட்டு அப்படியே கிட்ட போகிறான். அவன் லிப்ஸு கேட்ட தயாங் பயந்து போயிட்டு அவன் ஹேண்ட்ஸ் எடுத்து அப்படியே லிப்ஸை மூட, ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, இப்படி லிப்ஸை மூடிக்கிட்டேன்னா என்னால் கிஸ் பண்ண முடியாதா அப்படின்ட்டு பிடிச்சி இன்னும் டைட்டாக ஆக்கி அவன் நெக்லேயே கிஸ் பண்ணுறான். ஐயோ, என்னடா பண்ணுற, எட்ட போடான்ட்டு அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி புஷ் பண்ண, ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு, உன்னால தான் தள்ள முடியலல்ல, அப்புறம் எதுக்கடா இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு இன்னும் டைட்டாக பிடிச்சி அவன் நெக்ஸ்ட் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். கிஸ் பண்ண தயாங்கு ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, இன்றைக்கி முடிச்சிடுவான் போட்டிருக்கே, மேரேஜ்
முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிறத இப்பயே முடிச்சிடுவான் போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஹோபி எங்கே இருக்க? சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துறா. ஹோபி ஹோபின்ட்டு அப்படியே கத்திட்டு இருக்கா. ஹோபி இதை கேட்டுட்டு என்னாச்சு, ஏன் தயாங் கத்துறான்ட்டு அப்படியே ரூம் டோரு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா ஹோபி ஷாக்காயே நின்றுட்டுருக்கான். ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? சுச்சோ டே இது பொண்ணு இல்லைடா, பையன்டா, பாவன்டா அவன். மனசாட்சி இல்லாமல் எல்லாரும் ஏன்டா அவனையே டார்ச்சர் பண்ணுறீங்கன்ட்டு ஹோபி ஒரு பக்கம் கதறிட்டு கிட்ட போயிட்டு ஜங்குக் சார் பாவம் சார் ரியா, விட்ருங்க சார், கதறா சார், இதெல்லாம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கோங்க சார்னு சொல்ல ஜங்குக்கும் என்கிட்ட வந்துட்டு உன்னை யாரா இப்போ இங்கே வர சொன்னது? இல்லை சார் ரியா கத்துறாளே, ஏதாச்சும் ப்ராப்ளமோன்னு வந்தேன் சார். அது பார்த்தா இங்கே சீன் வேற மாதிரி இருக்கு சார். பாவம் சார், விட்ருங்க சார், பச்சை மண்ணு சார் அப்படின்னு கேட்க ஜங்குக்கு ஒரே முறை தான். ஹோபி பயந்து போய் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு முறைச்சிட்டு இப்போ நீ வெளியில் போறியா எல்லாம் மொத்தமாக போறியா அப்படின்னு கேட்க ஹோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி தயங்க பார்த்துட்டு சாரிடா என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வெளில போயிடறா. தயாங்க்கு சோபி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே பயந்து பண்ணிட்டுருக்கான். ஜங்கு கிட்ட வந்து தயாங்க பிடிச்சி இழுத்து அப்படியே லாக் பண்ணுறான். தயாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கும் என்னடி ஏன் இப்படி பார்க்குற? சித்துக்கிட்டு இப்படி பார்க்குற? இப்படி பார்த்தா என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலடி, ஹெவியாகுதுடி, இப்படி பார்க்காதடி அப்படின்னு சொல்ல ஐயோ டியா அட பாவி சிச்சி சிச்சி தள்ளிப்போன்ட்டு தயங்க அப்படியே பதறான். அப்போது ஜங்குக்கும் என்னடி சின்ன இப்படி பதற? நான் இப்படி உன்னை பிடிச்சிட்ருக்கேனே, என் பாடி உன் பாடி டச் ஆகுது, உனக்கு எந்த ஃபீலும் ஆகலையடி? சொல்லுடி, எந்த ஃபீலும் ஆகலை, ஆனால் எனக்கு என்னென்னமோ ஆகுதுடி, என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது, பண்ணலாமான்னு கேட்க தயாங்கு ஷாக் ஆகிட்டு அச்சோ ஐயோ நான் செத்து கூட போவேன்டா, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, ஊட்டுடான்ட்டு அப்படி கதறிட்டு இருக்கான். ஜங்குக்கும் விடாமல் எப்படி இருந்தாலும் நான் தாண்டி பண்ண போகிறேன், பண்ணலாண்டி ப்ளீஸ்டி, வாடி ஒன் டைம்ன்ட்டு தயாங்க பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். தயாங்கு எப்படா இவனை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போன்ட்டு ஜங்குக் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நான் ஒன்றை தானே மேரேஜ் பண்ண போகிறேன், அப்போது இதெல்லாம் பண்ணலாம்ல. ஐயோ ஜங்குக், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கணும்ல, பிடிக்காமல் இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ஜங்குக்கும் யோசிச்சுட்டு ஓ அப்படியா, உனக்கு பிடிக்கணும்ல, சரி அப்போது அதை அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போது கிஸ் மட்டும் பண்ணிக்கலாமா? கிஸ் மட்டும் ப்ளீஸ் கிஸ் மட்டும்டி, ஒரே ஒரு கிஸ் இது போதும், உனக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ஓகேவா, டெய்லியும் ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துரு அப்படின்னு கேட்க தயாங்கும் ஐயோயோ எந்த பக்கம் போனாலும் லாக் பண்ணுறானே, அச்சோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் சும்மா இல்லாமல் அவன் ஹேண்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக நெக்கில் இருந்து அப்படியே டச் பண்ணிட்டே அப்படியே டச் பண்ண கரெக்டாக அவன் ஜஸ்ட்டு வருது. தயாங் பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே, இவன் கருப்போடு வளரானே, போச்சு மொத்தமாக போச்சு, இனிமேல் போயிடும் போட்டிருக்கா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே கதறிட்டு இருக்கா. ஏய் இப்போ என்னடி ஏன்டி இப்படி கத்துற? டே என்னடா பண்ணுற கையேட்றா அறிவை கிட்ட நாய், அங்கே என்ன கை வைப்பேன், பொம்பளை புள்ள மேலே அப்படியே என்ன கை வைப்பேன் அப்படின்ட்டு கண்ணா பின்ன திட்ட. ஜங்குக்கு ஐயோ ஏண்டி என்னாடி இப்படி பேசுகிற, நான் உனக்கு கட்டிக்க போகிறேன்டி, நான் டச் பண்ணா என்னடி தப்பு, வாய மூடுறா, நீ கட்டிக்கினா போதுமாண்டா, நான் கட்டிக்கிறதில்ல, எனக்கு ஃபீலிங்ஸ் வரதில்ல, உனக்கு ஃபீலிங்ஸ் வந்தால் மட்டும் போதுமாடா, லூசு பயலன்ட்டு அவன் கண்ணாமையான்னு பேசிகிட்டு இருக்கான். என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் தயங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஜங்குக்கு ஒன்றும் புரியாமல் ஐயோ பேபி என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி கத்துற, இங்கெல்லாம் நான் தாண்டி டச் பண்ண போகிறேன், அப்போ என்னடி
அதுதான் வேணும்னு சொல்லிட்டேன். டச்சு கூடமா கிடையாது அப்படின்னு கேட்க தயாங் மனசில் அச்சோ டேய் லூசு பயலே, பொண்ணா இருந்தால் பரவாயில்லடா, நான் ஒரு பையன்டா, நீ டச் பண்ணி அதை பார்த்து ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? நீ என்னை கொன்று போட்டுருவாடா, கொன்று போட்டுருவேன். பாவண்டா, உன் மனசு உடஞ்சிடும்டா, உன் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன் லூசு பயலே, தள்ளி போடான்ட்டு மனசுலே கதறிட்டு இருக்கான். ஜங்குக் சும்மாலாம என்னடி, ஆனால் ரொம்ப பேசிட்டுடி, என்னை பார்த்தா எல்லாருமே 10 அடி தள்ளி நிற்பாங்க, ஆனால் என்ன இப்படி பேசுகிற பார்த்தியா? பரவாயில்ல, பேசு பேசு, என் பொண்டாட்டி தானே, பேசுறதுல தப்பு இல்லை. ஐயோ பொண்டாட்டியா, பொண்டாட்டியா, அச்சோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த சைக்கோ குடும்பத்திட்டது நான் எப்படி தப்பிப்பேன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அச்சோ அச்சோ தலைவலிக்குது, தலைவலிக்குது. இது ஓகே ஓகே, இது சொல்லி தப்பிச்சிடலாம். ஜங்குக், எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிட்டா அப்படின்னு கேட்க ஜங்குக்கும் ஹெட்டாக இருக்கா பேபி? ரெஸ்ட் என்ன அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஹெட்டை மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ, ஆக மொத்தத்தில் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன், இங்கேருந்து டார்ச்சர் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டேன்ட்டு அப்படியே கதறிட்டே படுத்துட்ருக்கா. அந்த பக்கம் தயாங்க வீட்டில் தான், தயாங்க காணன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படியே பயந்து உட்காந்துட்ருக்காங்க. என்னடி புள்ளைய இன்னும் காணோம்? ஒரு வேளை அவன் தூங்கிட்டு போயிருப்பானோ? இல்லையடி, அவன் தூக்கி இருந்தால் இந்நேரம் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பானே. இல்லை, ஒருவேளை அந்த ஜங்குக், ஐயோ நான் பெற்றது ஒரு புள்ள, அந்த ஒரு புள்ளைக்கும் எத்தனை பேர் சுற்றுறாங்க. ச்சே, ஐயோ ஏன்டி நான் மட்டும் என்னடி தப்பு பண்ணேன்? ஒரே ஒரு புள்ள, கொத்தமல்லி மாதிரி பெத்த, அது ஒரு குத்தமாடி, சுற்றி சுற்றி வராளுங்கடி. ஒரு பக்கம் பொண்ணு சுற்றுது, ஒரு பக்கம் பையன் சுற்றுறான். என் புள்ள பாவண்டி, பாவண்டி, நிம்மதி இல்லாமல் சுற்றுதடி, இப்போ எவன்கிட்ட மாட்டிகிட்டு இருக்குன்னு தெரியலடி அப்படின்ட்டு தயங்க அப்பா கதறிட்டு இருக்கா. அப்போது ஒரு பாடி கார்டு வந்து சார் அப்படின்னு கூப்பிட தயங்க அப்பாவும் யார் பண்ணி, சார் ஜங்குக் சார் வீட்டிலேருந்து வந்திருக்கோம். ஜங்குக் சார் வீட்டிலேருந்தா? என்னப்பா? சார் ரியா மேடம் அங்கே தான் இருக்காங்க. ஐயோ அங்கேயா? ஆமாம் சார், அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு ஏன் சார் நீங்கள் ஷாக்கறீங்க? ஒன்றும் இல்லை. அப்புறம் சார் இன்னும் 2 டேஸில் ரியாவுக்கும் ஜங்குக் சாருக்கும் மேரேஜ் சார். என்னது மேரேஜா? ஆமாம் சார் மேரேஜ். உங்களை கிளம்பி வர சொன்னாங்க, நீங்கள் ரெடியாகி வாங்க சார், நான் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் வெளில போவேன். தயாங்க அப்பாவுக்கும் தயாங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாமல், என்னங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சா, பசமாக மாட்டிட்டாண்டி, இப்போ ஃபஸ்ட்டு கிளம்பு, இங்கேருந்து போகணும். புள்ளாங்க என்ன தனியாக பண்ணுறான்னு தெரில, என்ன பாடு பாடுறான்னு தெரில, கிளம்புடின்ட்டு 2 பேருமே கிளம்பி நேராக ஜங்குக் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக் வீடு போய் பார்த்தா தயாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன இவ்வளோ பெரிய வீடா? அச்சச்சோ, என்னடா அன்னைக்கு வந்தாச்சும் 10 அடியால் தான் இருந்தாங்க, இங்கே பார்த்தா 100 பேருக்கு மேலே இருக்கும் போல் இருக்கு. போச்சு போச்சு, மொத்தமாக வசமாக கொத்தாக மாட்டியிருக்கும். மாட்டியாச்சு, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு 2 பேருமே கதறிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஜங்குக்குடி அப்பா அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. தயாங்கோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு வாங்க 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 சம்மந்தி, நீங்கள் எப்படியும் வருவீன்னு எனக்கு தெரியும், வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல தயாங்க அப்பாவில் எதுவும் பேச முடியல, அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அப்போது தயாங்க அப்பா, சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறா, இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா இருக்கா சார்? இப்படி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சா அவங்க லைஃப் என்ன சார் ஆகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையன் ஆசைப்படுறான். அதெல்லாமா இந்த பார் நிற்கிறாளே, இவன் என் ஒய்ஃப் தான், இவ்வளோ நான் மேரேஜ் பண்ணும்போது இவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, தூக்கிட்டு வந்து தான் மேரேஜ் பண்ணேன். அப்புறம் போக போக சரியே இல்லை, என் கூட இருந்து தோ ஒரு பிள்ளைய பெக்கல, அது பிள்ளை தான், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல தயாங்க அப்பாவுக்கு என்ன குடும்பம் இது, மட்டமான குடும்பம் போட்டிருக்குன்ட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. அடிச்சுக்கிட்டு சரி சார் ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க, ஃபஸ்ட்டு நான் என் பொண்ணை பார்க்கணும், எங்கன்னு கேட்க ரூமில் தான் இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்ல தயாங்க அப்பாவும் அம்மாவும் நேரம் ரூம் தான் வராங்க. அங்கே போய் பார்த்தா ஜங்குக் சும்மா இல்லாமல் தயாங்க பிடிச்சி எடுத்து அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் பார்த்து தயாங்கோட அப்பாவும் அம்மாவும் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா 2 பேருக்குமே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா
ஜங்குக் தயாங்க பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக் விடாம தயாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ தயாங்கோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தயாங் அப்படின்னு கூப்பிட 2 பேருமே கான்ஷியஸ் வந்துட்டு ஜங்குக் எட்ட வரான். தயாங் அப்படியே கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸோட அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் தயாங்கோட அப்பா அம்மா பார்த்துட்டு அங்கிள் எப்போ வந்தீங்க? சாரி அங்கிள், நானும் ரியாவும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம், அதான் வேற ஒன்றும் இல்லைன்ட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்ப தயாங் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக நின்றுருக்கான். ஜங்குக் போனதுக்கப்புறம் தயாங்கோட அப்பா அம்மா தயாங்கிட்ட வந்து தயாங் என்னடா என்ன என்னடா ஏண்டா அப்படி அழுதுட்ருக்கு பாத்தியப்பா, அவன் என்ன பண்ணுறேன்னு பாத்தியா? என்னால் முடியலப்பா, பேசாமல் நான் செத்துடலான் இருக்கேன்ப்பா. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சல் அனுபவிக்கிறத விட ஒரு இடையே போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன்ப்பா. டார்ச்சல் பண்ணுறான்ப்பா, அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணுறான்ப்பா, ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான்ப்பா, என்னை வான்னு கூப்பிட்றாப்பா ரொமான்ஸ் பண்ண. என்னால் முடியலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? இப்படி வசமாக வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. அவன்கிட்ட இருந்தாலாச்சும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பானான்னு தெரியலம்மா. ஆனால் இப்போது பயமாக இருக்குமா, ஏதாச்சும் பண்ணுங்கம்மான்ட்டு தயாங்க அழுதுட்ருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க 2 பேராலுமே தாங்க முடியாமல் அப்படியே காதலியாக அழுதுட்ருக்காங்க. அப்போது தயாங்கோட அப்பா தயாங்கிட்ட போயிட்டு சாரிடா, சாரி, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு நானே உன் லைஃபு வீணாக்கிட்டேன்டா, அப்பாவை மன்னிச்சிடுறா, சாரிடா. ஒத்தே புள்ள உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், நீ ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன், கடைசியில் எல்லாமே போச்சுடா, மன்னிச்சிடுறான்ட்டு தயாங்க பிடிச்சி அவங்க அப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. தயாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்போது தயாங்கோட அப்பா தயாங்க பார்த்து தயாங், நீ எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போ, அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்குறோம், நீ இங்கேருந்து போ, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருடா அப்படின்னு சொல்ல தயாங்கும் இல்லைப்பா, இனிமே அது முடியாது, வசமாக மாட்டிக்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு இதை சமாளித்து தான் ஆகணும், வேறு வழியில் எப்படிப்பா சமாளிக்க முடியும்? அவன் உன்னை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறான், மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ எப்படி அவன் கூட லைஃப் லாங் லீட் பண்ண முடியும்? முடியாது. இன்றைக்கி இருந்தாலும் இன்றைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த விஷயம் வெளில வரும், அப்போது இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும். என்ன பண்ணுறது? அதான் இந்த ப்ராப்ளத்தை இப்பயே முடிச்சிடலாம். இல்லைப்பா, முடியாது, உங்கள் 2 பேரையும் நான் டேஞ்சரில் விட்டுட்டு நான் மட்டும் வாழ்ந்து என்னப்பா பண்ண போகிறேன்? ஒன்று நீங்கள் எல்லாம் சேர்ந்து போகலாம், இல்லையா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இதை சமாளிக்கலாம். முடியுமா? நம்மளால் இதை சமாளிக்க முடியுமா? வேறு வழி இல்லை, சமாளித்து தான் ஆகணும், என்ன பண்ணுறது? சரி அப்படின்ட்டு 3 பேருமே அப்படி பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜங்குக்குள்ளே வந்து அங்கிள் ஆண்டி வாங்க, உங்களுக்கு 2 பேருக்கும் நான் ரூம்ஸ் காட்டுறேன், வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்து வாங்க, அப்புறம் எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு தயாங்க அப்பா, இனி பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதான் மொத்தமாக பண்ணிட்டீங்களே, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க தான் போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது, இதில் வேற பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியம்னு அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு நேராக ஜங்கு கூட தான் போகிறாங்க. ஜங்குக்கும் போய் தயாங்கூட அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம்ஸை காட்டுறான். காட்டிட்டு அங்கிள் நீங்கள் 2 பேருமே ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். தயங்க இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜங்கு தயாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போயிட்டு என்னடி உங்கள் அம்மாட்ட என்னடி சொன்னேன்? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஜங்குக்கு என்ன பண்ணான்னு. நீ என்னடி சொன்ன? சொல்லுடி, என்னடி சொன்னேன்? என் புருஷன் என்னை கிஸ் பண்ணான்னு சொன்னியா? சொல்லுடி அப்படின்னு கேட்க தயாங் மனசில் அடேய், நீ என்கிட்ட வாங்கின்னு தான் ஓட போகிற, பாரு வச்சு வாங்க போகிற, இப்படியே பேசிட்டு இரு அப்படின்ட்டு மனசிலே காத்தடிட்டுருக்கான். அப்போது ஜங்குக் சும்மா இல்லாமல் திரும்பி கிட்ட வந்து சொல்லுடி, இப்படி அமைதியாக இருந்தால் என்ன தான் அர்த்தம்? என்ன இப்படி எங்கே வச்சு பார்க்குற? சொல்லுடி, ஏண்டி இப்படி பண்ணுற? பாருடி, உன்னை பார்த்ததுலேருந்து எப்படி ஏங்கி போகிறேன்ட்டு மனசாட்சி இல்லாமல் பண்ணுறியே அப்படின்னு கேட்க அதுக்கு தயாங்
நானா பண்ணுறேன்? மனசாட்சி இல்லாமல் நானா பண்ணுறேன்? நீ பண்ணுறியா நான் பண்ணுறேனா? லூசு பயலே, நீ தாண்டா மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிற. உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தினம் தினம் செத்து பொழைக்கிறேன்டா. உன்னை பார்த்த நாள் இருந்து இன்னி வரைக்கும் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கடா. ஏன்டா உன்னை பார்த்தோன்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டடா. வெட்ட போடா அப்படின்னு சொல்ல ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு, டாவா சூப்பராக இருக்குடி நீ டா சொல்லும்போது, அப்படியே சொல்லு. ம் இந்த ரூமில் நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டில. பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு கிட்ட கிட்ட வர தயங்கு. அச்சோ, இவனை நான் என்னென்னு பண்ணேன், எப்படி சமாளிப்பேன்? கடவுளே, ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்க அப்படின்ட்டு தயாங் கதறிட்டு இருக்கான். அப்போது தயாங், ஜங்குக் நான் இப்பயும் சொல்கிறேன், வேண்டாம் விட்டுருங்க. நாளைக்கு பின்னாடி உண்மை தெரிஞ்சிச்சு, ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டிங்கன்னா நான் பொறுப்பில்லை. ஏன் மறைச்சி இனி என்னை கேட்கக்கூடாது. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். இந்த பாரு ரியா பேபி, நாளைக்கு பின்னாடி எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ பயப்படாத. இந்த பாருங்க ஜங்குக், நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஏதாச்சும் சொன்னீங்க, அவ்வளோதான், நானே உங்களை கொன்றுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒருத்தல. அப்புறம் உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்க்குறது எல்லாமே போய் அதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க. கண்ணனை பார்க்குறது எல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்படி பேசுகிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜங்குக்கும், என்னடி நீ என்னென்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட போகிறதில்ல. நீ இவ்வளோ அழகா க்யூட்டா ஹாட்டா அன்சமா இருந்தா யாரு தான் வேணும்னு சொல்லுவாங்க? அதுவும் ஜஸ்ட்டு உன் ஆப்ஸு, உன் லிப்ஸு, உன் நெக்கு, ஐயோ ஐஸு, உன் நோஸு, பாப்பா என்னால் முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்டி. முடியல, என்னன்னு பண்ண சொல்கிறேன்? ஐயோ, என் நரம்பெல்லாம் அப்படி துடிக்குதுடி. உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு என் ஹார்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்குடி. என்னடி பண்ணுறது? என்னை ஏண்டி இப்படி காய போடுற? ஏண்டி நீ எப்போ என்னை பிடிக்கிறது? நீ எப்போ என்னை லவ் பண்ணுறது? நான் எப்போ உங்ககிட்ட நான் நெருங்கி வர்றது? மனுஷனை இப்படி ஏங்க விடுறியடி, மனசாட்சி இல்லாதடி ராட்சசி அப்படின்னு சொல்ல, தயாங்கு போச்சு முத்தி போச்சு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இவனை கீழ் பார்க்கும் கூட்டு போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஏன்னா அவன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ பாரு, நான் ராட்சசியா, நீ தாண்டா ராட்சச, அதுவும் மனுஷ ராசிச்சேன். உங்ககிட்ட சிக்கியிருக்கேனே, நான் தாண்டா அப்பாவி. சி, தள்ளி போடான்ட்டு மனசுலே நினச்சிட்டு, ஜங்குக், இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போது கொஞ்சம் தள்ளி இருங்க. நீங்கள் தள்ளி இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, என்னுடைய உடம்புக்கும் நல்லது. என்னடி, நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட ஹெவியெல்லாம் நடந்துக்க மாட்டேன், பயப்படாத. ஏன்னா நீ என் பேபி இல்லை, உனக்கு பெயினாக இருக்கும்ல, உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும்ல, அதனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், சரியா? அப்படின்னு சொல்ல தயாங்க, போச்சு எல்லாம் போச்சு. இனி என்ன இருக்கிறது போகிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்னை பார்க்கும்போது மொத்தமாக என்ன ஆக போகிறேன்னு தெரிஞ்சிடுச்சு. பாரு பேசு எல்லாம் பேசு. என்னை மொத்தமாக பார்க்கும்போது உனக்கு இருக்கு மொத்தமாக இருக்குது. அப்போவோ உணவு உட்காந்து அழுவ, கதறுவ, துடிப்ப. பாரு அப்படின்ட்டு தயாங்க மனசுலே நினச்சிட்ருக்கான். அப்போது ஜங்கு தயாங்க பிடிச்சி எடுத்து, ஏய் உண்மையை சொல்லு, நான் பார்க்க அழகா இல்லை, ஹாட்டா இல்லை, சொல்லுடி. எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி வருது தெரியுமா? பசங்க கூட ஒன் டே டேட் பண்ணால் போதும், ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும்னு எங்கே நடங்கடி. நீ என்னன்னா உன் பின்னாடி நான் சுற்றிட்டுருக்கேன், கண்டுக்காமல் என்னை ஏங்க வைக்கிறியா? சொல்லுடி சொல்லு. ஓகே கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்.